ஐயோ ப்ரோ அல்லு விடுது ப்ரோ எனக்கு. வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் ட்ரிப்பி மேட் கம்மிங் பேக் வித் நியூ வாக். டே 2 கேரளா இடுக்கியில் நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பருதம்பாரா வியூ பாயிண்ட்டுக்கு தான் போகிறோம். ஸோ நானும் கிளம்பிட்டேன், பாய்ஸும் கிளம்பிட்டானுங்க. ப்ரோ அந்த பருதம்பாரா வியூ பாயிண்ட் கிளம்பலாமா? ஓகே, லெட் கெட் ஸ்டார்டட். ஸோ காய்ஸ் இதுதான் நாங்கள் இருந்த ஸ்டே. ஸோ 4 to 5 கிலோமீட்டர்ஸ் ட்ரக் பண்ணி போய் நாங்கள் அந்த பருதம்பாரா வியூ பாயிண்ட்டை விசிட் பண்ண போகிறோம். டே கிளம்பியாச்சு. ஸோ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஹாய் சொல்லிடுங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஸோ போயிட்டு இடையில சாப்பிட்டுட்டு ஸோ நாங்கள் அந்த ட்ரக்கிங் ஆரம்பிக்க போகிறோம். கிட்டத்தட்ட அந்த பருதம்பாரா வியூ பாயிண்ட் வேறு லெவலில் இருக்குன்னு சொன்னாங்க. நேற்று ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குறிஞ்சி ஃப்ளவர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு போக போகிறோம். லோக்கல் பசங்க கிட்ட கேட்டபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னா பருந்தும் பாறை, அந்த பாறை வந்து ஆக்சுவலாக பருந்து இருக்குது பார்த்தீங்களா, ஈகிள். ஸோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேறு லெவலில் இருக்க போது எனக்கே கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுனால ஸோ நான் விசிட் பண்ண போகிறேன். அந்த பருந்தம்பாறை வியூ பாயிண்ட்டுக்கு நிறைய டூரிஸ்ட் போயிட்டு இருக்காங்க. நடந்து தான் போயிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நடந்து தான் போகணும். அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து ட்ரக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ வேறு லெவலில் இருக்குது காய்ஸ். டயர்ட் ஆயிடுச்சு. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 3 மணி. லிஃப்ட் கேட்டோம், லிஃப்ட் எதுவும் கிடைக்கல. ஸோ அப்படியே நாங்கள் நடந்து தான் போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 500 மீட்டர்ஸ் பக்கம் போனால் அந்த பருதம்பாரா வியூ பாயிண்ட் பக்கம் போயிடுவோம். ஸோ நான் அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். நிறைய டூரிஸ்ட் வந்து விசிட் பண்ணி போயிட்டுருக்காங்க. ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பருதம்பாரா வியூ பாயிண்ட்டு. ஆக்சுவலாக அந்த பருதம்பாரா வியூ பாயிண்ட்டு எதனால அந்த பேர் வந்துச்சுன்னா, அங்கே ஒரு பாறை வந்து பருந்து மாதிரி இருக்குமாம்மா. ஆக்சுவலாக பருந்துனா உங்களுக்கு தெரியும், கழுகு மாதிரி இருக்குமாம்மா. ஸோ அதனால தான் அந்த பேர் பருதம்பாரா வியூ பாயிண்ட்டுன்னு வந்திருக்கு போல். கிட்டத்தட்ட அந்த பருதம்பாறை வியூ பாயிண்ட் பக்கத்தில் வந்துட்டோம். வண்டியெலாம் பார்க் பண்ணுவாங்க போல், இந்த பிளேஸில் தான் வண்டியெலாம் பார்க் பண்ணுவாங்க போல். ஸோ இங்கே தான் பார்க்கிங் போட்டிருக்காங்க. பயங்கரமாக காற்று வீசிட்டு இருக்கு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு லொக்கேஷன் தான். ஆக்சுவலாக அந்த பருதம்பாரா வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம ட்ரக் பண்ணி தான் போகணும். ப்ரோ எத்தனை கிலோமீட்டர் ட்ரக்கிங் சொன்னாங்க? ஒரு கிலோமீட்டர் என்னமோ சொன்னாங்களா? ஸோ 1 கிலோமீட்டர் நாங்கள் ட்ரக் பண்ணி போக போகிறோம். ஓகே, பயங்கரமாக காற்று வீசுதில்ல ப்ரோ. ஃபுல்லாக நம்மளை சுற்றி பார்த்தியா ஃபுல்லாக பச்சை பச்சையாக இருக்குது. ஸோ நிறைய டூரிஸ்ட் வந்து இந்த இடத்துல இருக்காங்க. கண்ணு கட்டுற தூரம் வர பச்சையா அழகா இருக்கு. சீக்கிரம் வா, நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஓகே, லெட் கெட் ஸ்டார்டட். வா 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 சீக்கிரம் வா. அங்கேருந்து ட்ரக் பண்ணி வந்துட்டோம் கீழே. ஸோ அவனுங்களை இன்னுமே காணோம் ப்ரோ. எங்கே ப்ரோ போனானுங்க? கைஸ் இங்கே வந்து நிறைய பொண்ணுங்க இருக்குனால பொண்ணுங்க பின்னாடி போயிட்டானுங்க போல. சீக்கிரம் போய் அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஏன்னா லைட்னிங் கம்மியாகிட்டே வருது. இங்கே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க. இந்த கேரளாவே சீரியஸான வேற லெவல் பிளேஸ் தான் உண்மையாலும். வாவ், நாங்கள் அங்கே இருந்து தாங்க வந்தோம். இங்கே வந்து ரீச் ஆகிட்டேன். ஸோ எப்படி இருக்குல்ல ப்ரோ? சுற்றி பயங்கரமாக இருக்குது. அங்கே நிறைய பீப்புள் எல்லாம் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய டூரிஸ்ட் வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போக போகிறோம். செல்வமா ப்ரோ, வாங்க போகிறோம், சீக்கிரம் போகிறோம். ஸோ காய்ஸ் இவங்க பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வைப் பண்ணிகிட்டு இருக்காங்க. வாவ், ஸோ என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ப்ரோ சீக்கிரம் வாங்க ப்ரோ, போகலாம் நம்ம. சீரியஸாக அந்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன். அந்த அண்ணாங்க கூட டான்ஸ் ஆடும்போது வேறு லெவல் வைப்புங்க உண்மையாக. அந்த வியூ பாயிண்ட்டுக்கு தான் போக போகிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடுறேன். வேறு லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். வாட்ச்ஃபுல்லி ஓகே, என்ஜாய் பண்ணி போயிட்டு இருக்கேன். வா ப்ரோ சீக்கிரம் போவோம் ப்ரோ. வா ப்ரோ வா ப்ரோ. எல்லாருமே நடந்து போயிட்டு இருக்காங்க, நம்ம மட்டும் தானே ஓடி போயிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் ஒரு 50 மீட்டர்ஸ் நடந்து போனால் அந்த வியூ பாயிண்டில் போய் நிற்க போகிறேன். எனக்கு பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக இது ஸ்லோப்பாக தான் இருக்குது. கொஞ்சம் சேஃபாக தான் ட்ரக் பண்ணி இறங்கணும்.
ஸோ நானும் தம்பியும் ரொம்பவே சேஃபாக ட்ரக் பண்ணி இறங்கிட்டு இருக்கோம். ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிக்குது ப்ரோ உண்மையாலும். அது இல்லாமல் வேற லெவல் எக்ஸைட்மெண்ட். நான் வந்து நடந்தெல்லாம் போக மாட்டேன், ஓடி தான் போகிறேன்னு ஓடி போயிட்டு இருக்கேன். காய்ஸ் ஃபைனலாக நான் கஷ்டப்பட்டு மேலேருந்து ட்ரக்கை முடிச்சு இங்கே வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் இந்த இடம் பயங்கரமாக இருக்குது. அங்கே ஃபால்ஸ், அங்கே ஃபால்ஸ், அங்கே ஃபால்ஸ், இங்கே ஃபால்ஸ். வெல்கம் டு கேரளா காய்ஸ். ஸோ வேற லெவலில் வைப் பண்ணுறோம் ப்ரோ. நாங்கள் வந்ததுக்கு சொர்க்கத்தை பார்த்துட்டோம் ப்ரோ. இதுதான் சீரியஸான சொர்க்கம். ஆக்சுவலாக நேற்று குறிஞ்சி ஃப்ளவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இன்னைக்கு இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நோ வேர்ட்ஸ் நோ கேப்ஷன் தான். வாவ். ஸோ என்னோட டெஸ்டினேஷன் நிற்கும் போது பயங்கர ஃபீலாக இருக்கும். அப்படியாகும் வியூ பாருங்களே, அங்கே ஃபால்ஸ், அங்கே ஃபால்ஸ், அங்கே ஃபால்ஸ், அங்கே ஃபால்ஸ். அப்படியே வியூ அல்டிமேட்டாக இருக்குது சீரியஸாலும். வாவ். ஃபுல்லாக சுற்றி ஃபுல்லாக வந்து க்ரீன்ஸாக தான் இருக்குது. ஸோ இந்த பருந்துபாறை வந்து வேற லெவல் ஒரு ஸ்பாட்டுன்னே சொல்லுவேன். சாகரத்துக்கு முன்னாடி இந்த இடத்த வந்து பார்த்துருங்க ஒரு தாட்டியாவது. ஏன்னா பயங்கரமாக இருக்குது, பயங்கர த்ரில்லாகவும் இருக்குது. எனக்கு இந்த இடத்துல நிற்கிறேன், அப்படியே காற்று அடிக்குது, காலெல்லாம் கிடு நடுங்குதுங்க. ஐயோ ப்ரோ, அல்லு விடுது ப்ரோ எனக்கு. ஒரு வழியா அந்த இடத்துக்கு வந்துட்டேன் ப்ரோ. வேற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி டிராவல் கண்டென்ட் வீடியோ பார்த்து ரசிப்பதுக்கு ட்ரிப்பி மேட் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லவ் யுவர் செல்ஃப் அண்ட் கீப் டிராவலிங். இத்துடன் விடைபெறுவது ட்ரிப்பி மேட். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.